ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்களுக்கு வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து சிவகாமி சண்முகசுந்தரம், அம்பத்தூர், சென்னை. வள்ளுவமும் வாழ்வியலும். நம்முடைய சமூகம் பெண்களை தெய்வமாக போற்றி வணங்கக்கூடிய சமூகம். பெண் பிள்ளைகளை வீட்டின் தேவதையாகவும் லக்ஷ்மியின் உருவமாக கொண்டாடும் நாடு நமது நாடு. அப்படி இருக்கின்ற சமூகத்தில் இன்றைக்கு பெண் பிள்ளைகளின் நிலை கவலைக்கிடமாய் உள்ளது. ஏனெனில் திருமணம் செய்து கொடுத்துவிட்டால் அத்துடன் பெற்றோர்கள் மனநிறைவோடு இருக்க முடிவதில்லை. அதற்கு காரணம் பிறன் மனைவி என்று தெரிந்தும் அந்த பெண் மீது சில பண்பில்லாத அல்லது ஒழுக்கமில்லாத ஆண்கள் காட்டும் விருப்பமே ஆகும். நம்முடைய தமிழ் சமூகத்தில் பிறன்மனை நோக்காத பேராண்மையே சிறப்பு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தமிழ் சமூகத்தின் பண்புகளை எடுத்துரைக்கிறார் வள்ளுவர். பிறன்மனை விரும்புவதை இழிவாக நினைக்கும் சமூகத்தில் வாழ்கின்றோம். இந்த பெரும் பாவத்தினை உணர்த்தவே ஐயன் வள்ளுவர் நல்ல மனிதனுக்கு ஒரு சொன்னால் கேட்காதவர்களுக்கு ஒரு அடி, அதுவும் போதாது எனில் 20 அடிகளை கொடுத்துள்ளார். பிறன் மனைவியை விரும்பாமல் இருப்பதே சிறப்பு என்று 15வது அதிகாரமான பிறனில் விழையாமையில் கூறுகிறார். பெரிய மனிதராக இருந்தாலும் திறமை மிக்கவராக இருந்தாலும் பிறன் மனைவியை விரும்பி சென்றால் எவ்வளவு பெருமை உடையவராய் இருந்தாலும் ஒரு பயனும் இல்லை. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ராவணன் ஆவான். அவன் ஒரு சிறந்த சிவபக்தன், பல கலைகளை கற்றுத் தேர்ந்தவன். ஆனால் ராமபிரானின் மனைவியாகிய சீதா தேவி மீது விருப்பம் கொண்டதால் அவனது பெருமை, சிறப்பு எல்லாம் அழிந்து ராவணன் என்றதுமே பிறன் மனைவியை விரும்பிய பாவம் மட்டுமே நமக்கு நினைவில் வருகிறது. இதனையே வள்ளுவர் எனைத்துணையர் ஆயினும் எண்ணாம் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் என்று கூறுகிறார். அதுபோலவே இந்திரனும் கௌதம முனிவரின் மனைவி அகலிகை மீது ஆசை கொண்டு கௌதம மகரிஷி உருவில் அவர் இல்லத்திற்கு சென்று அகலிகையை அடைந்தான். இந்த பெரும் பாவத்தினால் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாய் உயர் பதவியில் இருந்தும் இந்திரனின் இந்த இழி செயலானது அவனுக்கு பழியையும் பாவத்தையுமே தேடித் தந்தது. இதனையே வள்ளுவர் அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையர் இல் என்று கூறுகிறார். இவ்வாறு ஒவ்வொரு அடியிலும் இடியாக இடித்துரைக்கிறார் வள்ளுவர். இந்த காலத்திலும் நாகரிக வளர்ச்சி என்ற பெயரில் நமது கலாச்சாரம், பண்பாடு அனைத்தையும் மறந்து சில மக்கள் மாக்களைப் போல அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள். பிறர் மனைவியை அன்னையாகவும் சகோதரியாகவும் நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த காலத்து ஆண் பிள்ளைகளின் மனதில் அழுத்தமாக பதிய வைக்க தவறிய காரணத்தினாலேயே பிறன் மனைவியை விரும்பும் பாவம் நிகழ்கிறது. இதனையே வள்ளுவர் விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார் என்று கூறுகிறார். நம்பியவரின் மனைவியை விரும்பியவரை செத்தவருக்கு சமம் என்று கூறுகிறார். வள்ளுவர் கொடுத்த 20 அடியில் ஏதேனும் 2 அடிகளை ஒருவன் தன் வாழ்க்கையில் பின்பற்றினால் கூட நலம் பெற முடியும். இந்த ஒரு அதிகாரமே ஒருவன் ஒழுக்கமான வாழ்வு வாழ போதுமானது. இதை பின்பற்றினாலேயே இன்றைய சமூகத்தில் நிகழும் எந்த ஒரு அநாகரிகமான செயலும் நிகழாது. பல ஆயிரம் ஆண்டுகள் முன்னரே மனிதன் வாழ்க்கை மேம்பட ஐயன் கொடுத்த அடிகள் சிறப்பானது. இந்த அடிகளை ஒருவன் வாழ்வில் ஏற்கவில்லை என்றால் வேறொரு இடத்தில் பேரிடியை தாங்க வேண்டிய நிலை வரும். எனவே ஐயன் திருவள்ளுவரின் குறளடிகளையும் திருவடிகளையும் வணங்கி பின்பற்றினால் வாழ்வில் வரம் பெறலாம். நன்றி. சிவகாமி சண்முகசுந்தரம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.